أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد இந்தாண்ட அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் இங்கு எவ்வாறு ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் அவனுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏறிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும், அவனுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்தார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பல இனங்களாக பல மதங்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அறிந்த நிலையில் ஒரு சில மதங்கள், அவர்களுக்கென கடவுள்கள். நாம் அறியாத நிலையில் பல வகையான மதங்கள், கடவுள்கள் என்று இதெல்லாம் கடவுளா என்று சிந்திக்கக்கூடிய அளவில் அவர்களுக்கென தனிக்கடவுள்கள் என்று மக்கள் பலவாரியாக பல வகைகளாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு வகைதான் இந்த முஸ்லிம் சமூகம்.
நாங்கள் தான் உண்மையான இறைவனை வணங்குகின்றோம், எங்களுடைய இந்த மதம், எங்களுடைய இந்த மார்க்கம்தான் உண்மையான இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம், அவர்களுக்கென நாங்கள் தான் உண்மையான சமுதாயம், நாங்கள் தான் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமுதாயம், நாங்கள் தான் உண்மையான படைத்த இறைவனை வணங்கக்கூடிய சமூகம் என்று நாம் சொல்லக்கூடிய அளவில் நமக்கென சில குவாலிட்டிஸ் இருக்கு. நமக்கென வணக்க வழிபாடுகள் ரீதியாகவும் குணநலன்கள் ரீதியாகவும் நமக்கென சில முக்கியத்துவம் நாம் பேண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. வணக்க வழிபாடுகள் என்று ஒரு பக்கம், இரண்டாவதாக நாம் பேண வேண்டிய சில குணநலன்கள் என்று ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமானது அமானிதம் பேணுதல். குர்ஆனும் ஹதீஸும் இந்த அமானிதம் பேணுதல் பற்றி அழகாகவும் இதில் தவறிழைக்கக்கூடியவர்களை எச்சரிக்கக்கூடிய வகையிலும் அருமையாக பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த அமானிதம் என்றால் என்ன, அதை எப்படி ஒருவர் பேண வேண்டும் என்பது பற்றி எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அமானிதம் பேணுவதை ஈமான் என்று கூறினார்கள். லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்தில் அமானிதம் பேணுகின்ற குணம் இல்லையோ, அந்த பண்பு இல்லையோ, லா ஈமான லஹு, அவரிடத்தில் ஈமான் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினூனில் கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், அதாவது முஃமின்களுடைய பண்புகள் பற்றி அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் ஃபில் லஹ்வி முகரிதூன், வரிசையாக அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே வரும்போது வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் சரியாக பேணி பாதுகாத்து நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலும் இந்த வசனத்திலும் அமானிதத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வது என்பது ஈமானோடு தொடர்புடைய ஒருவருடைய ஈமானை சரி செய்யக்கூடிய விஷயமாக அடையாளப்படுத்துகின்றார்கள். சரி, இந்த அமானிதம் என்றால் என்ன? ஒருவர் என்னிடத்தில் ஒரு பொருளை தந்து அந்த பொருளை அவரிடத்தில் நான் சரியாக திருப்பி ஒப்படைப்பது மட்டும் அமானிதம் அல்ல. அமானிதம் என்றால் ஒரு பொருளோ, ஒரு சொல்லோ, ஒரு செயலோ, அதை அதற்குரிய உரிமையை கொடுத்து நான் பாதுகாப்பது அமானிதம். உதாரணமாக, ஒருவர் என்னிடத்தில் ஒரு பொருளை தர்றார், இந்த பொருள் இத்தனை நாட்களுக்கு பிறகு எனக்கு வேண்டும், ஒரு 1000 ரூபாய் என்று தந்து 2 நாட்களுக்கு பிறகு எனக்கு இது வேணும், எனக்கு இதை வச்சுக்கிறேங்க என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் தந்தால் அந்த பொருள் எனக்கு அமானிதம். அந்த பொருள் எனக்கு அமானிதம். அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த பொருளை முழுமையாக நான் சரியாக திருப்பி ஒப்படைப்பது அந்த பொருளுக்கு நான் கொடுக்கின்ற உரிமை. இது அமானிதம் பேணுதல். இது ஒரு சொல், அதாவது ஒரு பொருள், ஒரு சொல்லி ஒருவர் என்னிடத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், அவர் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை, ஒரு குடும்ப விஷயமாக இருக்கலாம் அல்லது அவருக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம், என்னிடத்தில் பகிர்ந்திருப்பார், இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு. இதை யார்கிட்டையும் நீங்க சொல்லிக்கிற வேண்டாம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அவர் சொல்லியிருப்பார், இதை யார்கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்கிற வேண்டாம் அப்படின்னு. இந்த சொல் அமானிதம், இந்த சொல் எனக்கு அமானிதம். அல்லது ஒருவர் என்னிடத்தில் ஒரு பொருளை தந்து இந்த பொருளை இந்த நபரிடத்தில் நீங்கள் ஒப்படைச்சிருங்க என்று சொல்லப்பட்டால் அந்த பொருளும் எனக்கு அமானிதம், அந்த செயலும் எனக்கு அமானிதம். விளங்குதா? ஒரு பொருளை என்னிடத்தில் ஒருவர் தந்து இந்த பொருளை இந்த நபரிடத்தில் நீங்க ஒப்படைச்சிருங்க என்று சொல்லப்பட்டால் எனக்கு அந்த பொருளும் அமானிதம், அந்த நபரிடத்தில் நான் சரியாக அதை ஒப்படைக்க வேண்டும், அந்த செயலும் எனக்கு அமானிதம். இப்படி அமானிதம் என்பது ஒரு பொருளாகவோ ஒரு சொல்லாகவோ ஒரு செயலாகவோ அமைந்திருக்க வாய்ப்புண்டு. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா உங்களை ஏவுகின்றான், அதாவது அவர்களுடைய அமானிதத்தை அதற்கு உரியவர்களிடத்தில் சரியாக நீங்கள் கொடுத்து விடுவதற்கு. அதை உரியவர்கள் என்றால் ஒன்று அந்த அமானிதத்தை நம்மிடத்தில் தந்தவராக இருக்கலாம், அல்லது ஒரு அமானிதம் யாரிடத்தில் போய் சேர வேண்டுமோ அவராக இருக்கும். இந்த 2 நபர்களும் அதற்கு உரியவர்கள். அது எந்த வகையான அமானிதமாக வேண்டாலும் இருக்கலாம். அதை நமக்கு தந்தவர் அல்லது அந்த அமானிதம் போய் சேர வேண்டிய இடம், இதுதான் அதற்கு உரியவர்கள். அந்த அமானிதம் எந்த வகையில் இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா பேணி பாதுகாக்குமாறு சொல்கின்றான். இப்ப இதுதான் அமானிதம் என்று எப்படி விளங்கிக் கொள்வது? இப்ப நேரடியாக இது அமானிதம், இது யார்ட்டையும் சொல்ல வேணாம்,
இதை சரியா செஞ்சிருங்க, இது இந்த நேரத்து வரை வச்சிருங்க என்று சொல்லப்பட்டு தந்தால் அது அமானிதம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். வேறொரு வகையில் எப்படி விளங்கிக் கொள்வது என்றால், அந்த நேரமும் அந்த சூழலும் அதை அமானிதம் என்பதை நமக்கு உணர்த்தும். வெளிப்படையாக வார்த்தை அளவில் இது அமானிதம் என்று சொல்லப்படாவிட்டாலும் அந்த நேரமும் அந்த சூழலும் அதை அமானிதம் என்பதை உணர்த்தும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மோசடி செய்யாதீர்கள். வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்களுக்கும் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த வசனம் இறங்கிய நேரம் அபூ சுஃபியான், அதாவது பத்ரு போரில் படும் தோல்வி, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு முன்னால் பத்ரு போரில் படும் தோல்வி, அதை பழி வாங்குவதற்காக மிகுந்த கோபத்துடன் அபூ சுஃபியான் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறுகின்றார்கள் உஹது போருக்கு தயாராவதற்கு. இது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விடுவான். இந்த மாதிரி அபூ சுஃபியான் கிளம்பி இருக்காரு போருக்காக அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சுஃபியான் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி தயார்படுத்திடுவாங்க. இந்த விஷயத்தை அங்க இருந்த முனாஃபிக் ஒருவர் அதை அபூ சுஃபியான் அவருக்கு தெரியப்படுத்திடுவார். இந்த மாதிரி நீங்க வரக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவங்க தயாரா இருக்காங்க, பார்த்துக்கிறங்க என்கின்ற மாதிரி அவருக்கு ஒரு கடிதம் எழுதிடுவார். இவருக்காக தான் இந்த மாதிரி அவர் செய்ததை உணர்த்தினால் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சுஃபியானுடைய செய்திகளை சொல்லும் போது இது அமானிதம், இதை நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இதை பார்த்துக்கிறேன் என்றெல்லாம் சொல்லல. அந்த விஷயம் சொல்லப்படும் போதே தெரியும் இது அமானிதம் என்று. புரியுதா? இதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி அபூ சுஃபியான் நம்மளை எதிர்க்கா கிளம்பி இருக்காரு, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்திருக்காரு, அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவிச்சிருக்கான், நம்ம அதுக்கு ரெடியா தயாராகணும் என்று சொல்லும் போது இது அமானிதம், இது யார்கிட்டையும் நீங்க சொல்லாதீங்க என்ற வார்த்தையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தவில்லை. ஆனால் அந்த சூழல் அதை அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வைக்கிறது. இப்படிதானே? அந்த சூழல்லையே தெரியுது இது நம்ம வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது, குறிப்பாக அபூ சுஃபியானிடத்தில் தெரியப்படுத்தக்கூடாது என்பதை அந்த சூழல் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்ப ஒரு அமானிதம் என்பதை இது நீங்க சொல்லும் போது எனக்கு அமானிதம் நீங்க சொல்லவே இல்லையே, ஒரு விஷயத்த நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு விஷயத்த அவங்களுக்கு மனதில் தோணி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மிடத்தில் நம்மை நம்பி ஒரு சில நபர் நம்மிடத்தில் நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்மளை நம்பி வெளிப்படுத்த மாட்டாங்க என்று. அதை சொல்லும் போது அமானிதம் நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லும் போதே தெரியும் இதை நம்ம வெளிப்படுத்த கூடாது என்று. அந்த செயலை நம்ம வெளியே சொல்லும் போது நீங்க அமானிதம்லாம் சொல்லலையே, லாஜிக்கா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க அமானிதம்லாம் நீங்க சொல்லும் போது எனக்கு சொல்லலையே என்று பேசக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லும் போதே தெரியும் இது அமானிதமான வார்த்தை என்று. ஒரு முஃமினுக்கு ஒரு சிலருடைய வார்த்தைகள் சாதாரணமாக பேசக்கூடிய நேரத்தை தவிர்த்து அவர்களுடைய ஒரு சில வார்த்தைகளை அவர்களிடத்திலிருந்து கேட்டு அதை வெளியில் வேற யாரிடத்திலும் சொல்ல தோணுனா அப்பயே ஒரு பயம் வரும் உள்ளத்தில். இது அவர் நம்மள்கிட்ட சொன்ன வார்த்தையாச்சு, இதை நம்ம வெளிப்படுத்துறோம்னா அது இந்த விஷயம் அவருக்கு பிடிக்குமா, இது அவருக்கு பிடிக்குமா, இது அவரை புரிந்து கொள்வாரா, இது ஒருவேளை அவருக்கு பிடிக்காம இருந்தா இதை நான் ஏன் சொல்லணும் என்று தன்னை தடுத்துக் கொள்வார். இது ஒரு முஃமினுடைய ஒரு குணம், ஒரு முஃமினுடைய ஒரு பண்பு. இது பொதுவாகவே ஒரு சின்ன விஷயமாக பெரிய அளவுல யோசிக்கிற அளவுக்குலாம் அது இருக்காது, சின்ன விஷயமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதை நான் வெளியே சொல்றேன் அப்படின்னா யார் இதை சொன்னாரோ அவர் இதை புரிந்து கொள்வாரா, அவருக்கு இது பிடிக்குமா, ஒருவேளை அவர் இதை வெறுத்தால் அது என் மீது குற்றமாகுங்க, ஒருவேளை அவருக்கு இது பிடிக்காட்டால் நான் அமானித மோசடி செஞ்சவன் ஆகுவேன் அப்படின்னு தன்னை அந்த இடத்தில் தவிர்த்துக் கொள்வார். இதுதான் அமானிதத்தை பாதுகாப்பது. அப்ப அமானிதம் என்றால் ஒன்றில் அது வாயளவில் நேரடியாக சொல்லப்படலாம், அல்லது அந்த சூழல் அது அமானிதம் என்பதை உணர்த்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அமானிதத்தினுடைய வகைகள், எந்தெந்த வகைகள் எல்லாம் அமானிதம் இருக்கும் என்றால், முதலாவதாக அல் அமானித்து ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளில் அமானிதம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னா அரதுனல் அமானத்தி அல ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால், வானம் பூமிகள் மலைகள் இதன் மீது நம்முடைய அமானிதத்தை நாம் எடுத்து காண்பித்த போது, நம்முடைய அமானிதத்தை எடுத்து காண்பித்த போது ஃபபைன யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான், அவை அதை பெறுவதற்கு பயந்தன, அவை அந்த அமானிதத்தை வாங்குறதுக்கு பயந்தார்கள், அஞ்சினார்கள், ஆனால் மனிதர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அமானிதம் என்று கூறுவதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக கடைபிடித்து வாழ்வது, இதுதான் இந்த அமானிதம். இந்த அமானிதம் என்று அல்லாஹு தஆலா கூறுவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்திற்கு உட்பட்டு வாழ்வதுதான் இந்த அமானிதம். அதை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறி காட்டுகின்றான்.
இதை மலைகளும் வானமும் பூமியும் ஏற்பதற்கு மறுத்தன. மனிதன் இதை எளிதாக பெற்றுக்கொண்டான். அந்த மனிதன் இன்னஹுகான வலுமன் ஜஹூலா, அவன் அந்த அமானிதத்தை மோசடி செய்வதன் மூலமன் வலுமாகவும் அநியாயக்காரனாகவும், அந்த அமானிதத்தை மோசடி செய்வதன் மூலம் அநியாய காரணமாகவும், அந்த அமானிதங்களை சரியாக அமானிதம் என்று புரிந்து கொள்ளாத ஜஹூலாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். இதெல்லாம் அமானிதம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த அமானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடியவர்களாகவும் மனிதர்கள், அதே நேரத்தில் இந்த அமானிதங்களை அமானிதம் என்று விளங்கிக் கொள்ளாத ஜாஹிலாகவும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தொழுகை அமானிதம். மேலும் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் எனக்கு கடமையாக ஆக்கி இருக்கின்றானோ அவையெல்லாம் அமானிதம். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் எனக்கு சுன்னாவாக ஆக்கி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் எனக்கு அமானிதம். இந்த மார்க்கம் எதையெல்லாம் எனக்கு ஹராம் என்று தடை செய்திருக்கிறதோ அவையெல்லாம் அமானிதம். இதையெல்லாம் மார்க்கம் அமானிதம் ஆக்கி இருக்கின்றது. அதை விட்டு தவிர்ந்து வாழ்வதும், எதையெல்லாம் மார்க்கம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று கூறுகின்றதோ அதையெல்லாம் சரியான முறையில் தவிர்ந்து வாழ்வது அந்த அமானிதத்தை நான் சரியாக பேணுகின்றேன் என்று அர்த்தம். எதையெல்லாம் மார்க்கம் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் சரியாக நிறைவேற்றுவது அந்த அமானிதத்தில் நான் சரியாக இருக்கின்றேன் என்று அர்த்தம். இது அமானிதத்தின் முதல் வகை. எதில்? வணக்க வழிபாடுகளில் அமானிதம். இரண்டாவதாக நம்முடைய உடல் உறுப்புகள் முழுமையாக ஒரு அமானிதம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். நபியே, நீங்க முஃமின்கள்ட்ட சொல்லுங்க, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், மேலும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ளட்டும், அதுவே அவர்களுக்கு தூய்மையானது. அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்வதை நன்கு அறிந்தவனாக பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றார். இந்த அல்லாஹ் தஆலா பார்வையை மட்டும் கூறுகின்றான் ஒரு உதாரணத்திற்காக. அதே போல் நம்முடைய நாவு, நம்முடைய செவி, நம்முடைய கரங்கள், நம்முடைய கால், இவை அனைத்தும் அமானிதம். இதை அமானிதத்தை நான் சரியாக நிறைவேற்றுகிறேனா என்பதற்கான அடையாளம் இந்த கண்ணின் மூலமாக மார்க்கம் எனக்கு எதையெல்லாம் அனுமதித்ததோ அதையெல்லாம் நான் பார்க்கின்றேன் என்றால் இந்த கண்ணிற்கான அமானிதத்தை நான் செலுத்துகின்றேன் என்று அர்த்தம். மார்க்கம் எதையெல்லாம் எனக்கு பார்ப்பதற்கு தடை செய்திருக்கிறதோ அதை நான் பார்த்தால் இந்த கண்ணிற்கு கொடுக்க வேண்டிய அமானிதத்தை நான் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். அதே போல்தான் நாவு, அதே போல்தான் செவி, அதே போல்தான் கை, அதே போல்தான் கால். இது அனைத்திலும் மார்க்கம் எனக்கு எதை அனுமதித்திருக்கோ அதை நான் சரியாக செய்திருக்கின்றேன் என்றால் அந்த அமானிதத்தை நான் பேணுகின்றேன் என்று அர்த்தம். இதில் மார்க்கம் எனக்கு தடை செய்த விஷயங்களை நான் செய்கின்றேன் என்றால் அந்த அமானிதத்திற்கு நான் மாறு செய்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா, அதாவது அடுத்ததாக மூன்றாவதாக அமானிதம் எதில் பேணப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கொடுத்து வைக்கப்பட்ட பொருள்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது இஸ்லாத்தை வருவதற்கு முன்னர், அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை அடைவதற்கு முன்னரே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த பண்பு சிறப்பான முறையில் இருந்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முஷ்ரிக்குகள் தங்களுடைய பொருள்களை கொடுத்து வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல முஷ்ரிக்குகள் தங்களுடைய பொருளை வச்சிருக்குமாறு கொடுத்து வைத்திருப்பார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அருமையான அழகான முறையில் திருப்பி கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. அதனால்தான் அவர்களை அமீன், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்ற பெயர்களால் அந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்போது? இஸ்லாத்திற்கு முன். இஸ்லாம் குர்ஆன் அவர்களை பண்படுத்தியதற்கு பிறகல்ல, அதற்கு முன்னரே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த குணம் அது அமானிதம் பேணுகின்றது. அதனால்தான் அவர்கள் அல் அமீன், அஸ்ஸாதிக், அவர் உண்மையாளர், அவர் நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர்களை அந்த முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு சூட்டியிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொருளை அதற்கான சரியான முறையில் அதை திருப்பி கொடுப்பது நாம் பேணுகின்ற அமானிதம். அதே போல் இந்த அமானித மோசடி என்பது ஒரே அளவில் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. இது, அதாவது ஒரு அமானிதத்துக்கு ஒரு மோசடி செய்கின்றார் என்றால் அது சின்ன அளவிலும் இருக்கும், ஒட்டுமொத்தமாக பெரிய அளவிலும் இருக்கும். உதாரணமாக, ஒருவர் என்னிடத்தில் 2000 ரூபாயை தந்து எனக்கு இன்னைக்கு நைட்டு வேணும், அதுவரை நீங்க வச்சிருங்க அப்படின்னு தந்தால், நான் இன்னைக்கு நைட்டு தருவதற்கு மறுத்துட்டு, இன்னைக்கு நைட்டு என்னால் தர முடியும், இன்னைக்கு நைட் அவர் இடத்தில் கேட்கும்போது என்னிடத்தில் என்னால் தர முடியல என்று மறுத்துவிட்டு நான் நாளைக்கு காலையில கொடுக்குறேன் அப்படின்னா இதுவும் அமானித மோசடி தான். ஏன்? நான் வாங்கும்போது அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்து வாங்கினேன், இன்னைக்கு நைட் நீங்க கேட்கும்போது நான் தந்துடுறேன், அவர் தந்த பணம் அது, அவருடைய அமானிதம் அது. நீங்க தந்ததை நீங்க திரும்ப கேட்கிறேன், இன்னைக்கு நைட் நான் தந்துடுறேன் என்றுதான் நான் அவர்கிட்ட வாங்கினது. நான் என்னால் இன்னைக்கு நைட் தர முடியல அப்படின்னா அதை வேற தவறான எதுக்கோ வந்துட்டு நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம். நல்ல தேவைக்கு அதை பயன்படுத்தி இருந்தாலும் அது தவறான முறைதான். ஏன்னா அது என்னுடைய பணம் அல்ல. அதை நான் தர்மமே செஞ்சிருந்தாலும் அது என்னது?
தவறான முறை தான். ஏன்னா அது என்னுடைய பணம் அல்ல, வேறொரு இடத்துலேருந்து இடத்துல அமானிதமாக வந்தது. அதை நான் இன்னைக்கு நைட்டு நான் ஒப்படைச்சிருக்கணும். ஒப்படைக்காம நாளைக்கு காலையில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் அமானித மோசடி தான். ஆனால் அந்த பணத்தை நான் கொடுக்கவே கூடாதுன்னு முடிவுக்கு வர்றேன். இது எனக்கு கிடைச்சிருச்சு, இது அப்படியே இவரை தட்டி கழிச்சுக்கிட்டே போவோம், இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு இப்போ சம்பளம் வரட்டும் அப்படி இப்படி தட்டி கழிச்சுட்டே போவோம், கொடுக்கவே வேணாம் என்ற முடிவுக்கு வந்தால் இதுவும் அமானித மோசடி தான். ஆனால் உச்சகட்டம் இது பெருசு. இந்த வித்தியாசம் இருக்கிறது. இந்த அமானித மோசடி எல்லாம் ஒரே அளவு கிடையாது, இந்த வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அமானித மோசடியிலும் எந்த அளவிற்கு அந்த மோசடி செய்யப்படுகிறது என்பதற்கு ஏற்றாற்போல் தான் அவருக்கு தண்டனை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அடுத்ததாக அமானித மோசடியில் நம்மிடத்தில் கொடுக்கப்படுகின்ற பொறுப்பில் இது மிக முக்கியமான ஒன்று. நான் ஒரு பொறுப்பில் நான் ஒப்படைக்கப்படுகின்றேன், எனக்கு கீழாக ஒரு பொறுப்பு தரப்படுகிறது என்றால் அந்த பொறுப்பில் என்னுடைய அமானித மோசடி. அதாவது ஒரு இடத்திற்கு ஒருவர் தலைவராக இருக்கின்றார் என்றால் அந்த இடத்திற்கு அவர் தான் தலைவர், அவள் தான் பொறுப்பாளர் என்றால் அந்த தலைமைத்துவத்திற்கான அனைத்து விஷயங்களிலும் அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக மக்களிடத்திலிருந்து பொருளாதாரம் பெறப்படுகிறது. அதை அந்த மக்கள் எந்த எண்ணத்தில் நம்மிடத்தில் ஒப்படைக்கின்றார்களோ, எந்த தேவைக்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நம்மிடத்தில் ஒப்படைக்கின்றார்களோ அதன்படி அந்த பொருளாதாரத்தை செலவழிப்பது அந்த தலைவர் மீதுள்ளாத அமானிதம், அந்த பொருளின் மீதுள்ளாத அமானிதம். அவர்கள் எந்த எண்ணத்திற்காக தருவார்கள்? ஒன்று அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தருவார்கள், இல்லை என்றால் அது பொதுமக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தருவார்கள். இந்த இரண்டும் அல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்திற்கு அதை பயன்படுத்தப்பட்டால் அந்த பொருளில் அது அமானித மோசடி. அல்லாஹ்வுடைய தூதர் தான் கூறினார்கள், குல்லுக்கும் ராயின் ஒ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், இதில் யாரும் பொறுப்பாளிகள் இல்லை என்று கிடையாது. சிறுவராக இருந்தாலும் சரி அவருக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் பொறுப்பு ஒன்று இருக்கும். ஒரு சிறுவராக இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுவது, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, உங்களுடைய பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அன் ரஇயத்திஹி ஃபல் அமீர் உள்ளதி அலன்னாசி ராயின் அலைஹி வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு. ஒரு அமீர், ஒரு தலைவர், அந்த இடத்திற்கான பொறுப்பாளி, அந்த மக்களுக்கான பொறுப்பாளி, அது குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். இப்ப இந்த இடத்தில் நான் நிற்கிறேன், இந்த பள்ளிக்கு நான் இமாம், இங்கு நான் ஜும்மா நிகழ்த்த வேண்டும் என்றால் இது எனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும். சரியாக நிறைவேற்றுவதென்றால் என்ன? இப்ப இந்த இடத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னா இதில் இங்க வரக்கூடிய மக்களுக்கு இந்த நேரத்தில், இந்த அரை மணி நேரத்துல என்னால என்ன விஷயத்தை, மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு தெளிவை கொடுக்க முடியும் என்பதை எண்ணி அதை கருத்தில் கொண்டு அது சம்பந்தப்பட்ட குர்ஆனையும் ஹதீஸையும் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினால் அந்த பொறுப்புல நான் சரியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, எனக்கு யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு நேரத்துல செஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயம் சம்பந்தமா நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட ஏதோ ஒரு ஆள் ஏதோ ஒரு இடத்துல முரண்பட்டு இருக்காரு, என்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காரு, வம்பு வச்சிருக்காரு, அந்த பிரச்சனையை நான் இங்க எடுத்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறார்கள், இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள் என்று நான் என்னுடைய அந்த சுய பிரச்சனையை இங்க கொண்டு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பொறுப்பை நான் துஷ்பிரயோகம் செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய அமானிதத்தில் நான் மோசடி செய்கின்றேன் என்று அர்த்தம். இப்ப அதே மாதிரி ஒருவரின் இடத்துல வந்து இது சம்பந்தமா நீங்க பேசுங்க, அடுத்த வாரம் ஜும்மாவுல இது தொடர்பா பேசுங்க அப்படி ஒருத்தர்கிட்ட சொல்றாரு அப்படின்னா அது மக்களுக்கு ஒருவேளை தேவையான விஷயமாக இருந்தால், பொதுவாக அனைத்து மக்களுக்கும் அது தேவையான விஷயமாக இருந்தால் நான் அந்த தலைப்பில் பேசலாம். இல்லைன்னா அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு, அவர் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டிருப்பாரு, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க, இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒருவருக்காக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும், இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேவையான விஷயம் தானா, இது எல்லாத்துக்கும் பொருத்தமானது தானா, இது எல்லாத்துக்கும் பயன்படுமா என்றதையெல்லாம் யோசிக்காம அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து அது சம்பந்தமாக நான் எடுத்து பேசுவதும் அமானித மோசடி. இதுவும் அமானித மோசடி என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு கூறியது போல ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள். அந்த பொறுப்புகளை நாம் சரியாக இருக்கக்கூடிய மக்களால் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அதாவது ஒவ்வொருவரும் உங்களின் பொறுப்பாளி, உங்களுடைய பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறி அல்லாஹ்வுடைய அதை தொடர்ச்சியாக வர்ரஜுலோ ராயின் அலா அஹ்லி பைத்திஹி வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும், ஒரு மனிதர் அவருடைய வீட்டிற்கு பொறுப்பாளி. ஒரு குடும்ப தலைவர் என்றால் அவருடைய அந்த வீட்டிற்கு அவர் பொறுப்பாளி. பொறுப்பாளி என்றால் எல்லா விஷயங்களும் அவருடைய கரத்தில் தான். பொருளாதாரம் கொடுப்பது மட்டுமல்ல, இதை அதிகமான குடும்ப தலைவர்கள் சிந்திப்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. பொருளாதாரத்தை கொடுப்பது மட்டும் ஒரு தலைவருடைய, ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு அல்ல. அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவர்கள் மார்க்க அடிப்படையில் நடக்கிறார்களா என்பதை அறிந்து அவர்களை திருத்த வேண்டியது அந்த தலைவருடைய கடமை. அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் மார்க்க விஷயங்கள் படி செயல்படுகிறார்களா என்பதை அறிந்து, அவர்களிடத்தில் தவறுகள் பிழைகள் இருக்கிறதா என்பதை அறிந்து அதை திருத்த வேண்டியது அந்த குடும்ப தலைவருடைய கடமை. இப்படி குடும்பம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது, அந்த குடும்பத்தில் ஏதேனும் ஒரு தேவை இருக்கிறது என்றால் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பது அந்த குடும்ப தலைவரின் கடமை. அப்ப இது போல அந்த குடும்ப தலைவரின் மீது அந்த குடும்பம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் அவருக்கு அது அமானிதம். அது அனைத்திலும் அவர் சரிபார நடந்து கொள்ள வேண்டும். அதில் அவர் பிழை இழைக்கும் போது அது குறித்து அவர் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார். அதே போல்தான் ஒரு பெண், அவர் அவருடைய கணவனுக்கும் அந்த கணவனின் மூலமாக பெற்ற பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்பாளி. அதை குறித்து அந்த பெண் மறுமையில் விசாரிக்கப்படுவார். அதே போல்தான் அப்துல் ரஜுல் ராயின் அலா பைத்தி சையிதிஹி வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு, ஒரு அடிமை அவருடைய எஜமானருக்கு சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அந்த எஜமானர் சொல்லுகின்ற விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும், அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதே குறித்து நாளை மறுமையில் அந்த அடிமை விசாரிக்கப்படுவார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள். அப்ப ஒரு பெண் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய அந்த அதாவது கணவனுக்கும் பொறுப்பாளர் என்றால், இதை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அவருடைய கணவர் வெளியே ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. சிறு குழந்தையாக இருந்த அவங்களுடைய பிள்ளை மரணிச்சிருச்சு. அந்த பிள்ளை அமானிதம் என்பதை அவங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்கன்னு பாருங்க. பிள்ளை மரணிச்சிருச்சு, சிறு குழந்தையாக இருந்த பிள்ளை. அவங்க கணவர் வீட்டுக்கு வந்த உடனே இந்த விஷயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. அடுத்த நாள் காலையில அவங்கள்ட்ட பொறுமையாக அழகான முறையில குழந்தை இறந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில, முந்தின நாள் நைட்டு வந்த கணவரிடத்துல குழந்தை இறந்த விஷயத்தை அடுத்த நாள் காலையில தெளிவுபடுத்துறாங்க. எப்படின்னா, ஒருவர் நமக்கு ஒரு பொருளை அமானிதமாக தருகிறார். நமக்கு ஒருவர் ஒரு பொருளை அமானிதமாக குறிப்பிட்ட காலத்துக்கு தர்றார். அதை திரும்ப அவர் கேட்கும்போது நம்ம கொடுக்கணுமா இல்லையா? முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. அவங்க கணவன் சொல்றாங்க, ஆமா கொடுக்கணும், அது நம்மளுக்கு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டது இல்லையா, அது குறிப்பிட்ட நேரம் வந்தவொன்னு அவங்க கேட்கும்போது நம்ம கொடுக்கணும், அது நம்ம மீது கடமை. அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய பிள்ளையை அமானிதமாக தந்திருந்தான். அந்த பெண்ணுடைய மார்க்க புரிதலை பாருங்கள். பிள்ளை மரணித்திருக்கு, குழந்தை, பெற்ற குழந்தை, ஒரு சிறிய குழந்தை தான், அது பெரிய அளவுக்கு வளர்ந்த பெரிய பிள்ளை அல்ல, சின்ன பிள்ளை. எந்த அளவிற்கு மார்க்கத்தில் ஈடுபாடும் ஈமானில் உறுதியும் அந்த பெண்ணிற்கு இருக்க வேண்டும் பார்த்துங்க. அழுது புலம்பி இருக்க வேண்டிய நேரம் அது, அப்படிதானே? அந்த கணவர் ஒரு நிலைக்கு ஆயிருப்பார், அந்த மனைவியை சரி செய்யறதுக்குள்ள அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய பொறுமையை, அந்த பெண்ணுடைய நிதானத்தை, எங்கிருந்து வந்தது இந்த பொறுமையும் இந்த நிதானமும்? முதல்ல அதை யோசிப்போம். எங்கிருந்து இந்த பொறுமையும் இந்த நிதானமும் இந்த தெளிவும் அந்த பெண்ணுக்கு கிடைத்தது? குர்ஆனிலும் ஹதீஸிலும். வேற எங்கிருந்து கிடைக்கும் இந்த நிதானம்? வேற எங்கிருந்து கிடைக்கும் இந்த பொறுமை? யார் கொடுத்தது இந்த பொறுமை? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸும். அதுதான் அந்த பெண்ணுக்கு அந்த பொறுமையையும் அந்த நேரத்தில் அந்த நிதானத்தையும் கொடுத்தது. அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய பிள்ளையை அமானிதமாக தந்திருந்தான். அமானிதமாக தந்த அவன் பிள்ளையை எடுத்துக்கொண்டான். அமானிதமாக தந்த அவன் அந்த அமானிதத்தை எடுத்துக்கொண்டான். எப்படி இந்த ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு சொல்ல முடியும்? அதாவது அவங்க அந்த பிள்ளை அமானிதம் என்பதை உணர்ந்திருந்தார்கள் என்பதை நான் இங்க சொல்றதுக்காக சொல்றேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளை சென்றதை, அந்த பிள்ளை அல்லாஹ் தஆலா யார் நம்மில்லை யார் இந்த மாதிரி யோசிச்சிருப்பான்? நமக்கு மிக விருப்பமான ஒருவருடைய மரண செய்தி நம்மை அடையும் போது நம்மில்லை யார் அல்லாஹ் தஆலா அதை அமானிதமாக தந்திருந்தான். என்னுடைய உம்மாவுடைய மரணம் என்றார், என்னுடைய உம்மாவை என்னோட வாழ்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா அமானிதமாக தந்திருந்தான், இப்போது அவர்களை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டான் என்ற சிந்தனை எனக்கு எப்போது வரும்? எனக்கு மார்க்கத்தோடு எந்த அளவிற்கு நான் பின்னி பிணைந்துள்ளனோ அப்ப எனக்கு வரும். குர்ஆனும் ஹதீஸும் தான் எனக்கு தலைக்கு மேல இருக்கு, அதுக்கு மேல வேற எதுவும் இல்லை என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு நிலையில் நான் இருந்தால் அந்த நேரத்தில் எனக்கு அப்படி ஒரு சிந்தனை வரும். இல்ல, அதெல்லாம் பெருசு இல்லை, அது ஒரு பாதி, இது ஒரு பாதி, அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம்.
மார்க்கம் என்று ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு, உலகத்துடைய பெரிய தேவை என்று ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு என்று இருந்தால் அந்த அளவிற்கு ஒரு சிந்தனையை எடுத்துட்டு வருவது என்பது கஷ்டம். அந்த அளவிற்கு அந்த அளவுக்கு பேணுதலாக, அந்த அளவிற்கு பொறுமையாக அந்த நிலையில் கடைபிடிப்பது என்பது கஷ்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்பாங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம் என்பது வெறுமனே நம்மிடத்தில் அமானிதம் என்று சொல்லி ஒப்படைக்கப்படுகின்ற ஒரு பொருள் மட்டும் அல்ல என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அமானிதம் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய வடிவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு தரப்படுகின்ற, நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற அமானிதம், அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை நாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அமானிதங்களை சரியாக பேணி வாழக்கூடிய மக்களாகவும், கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.